ஸ்கூல்லலாம் எப்படி நடத்துவாங்கன்னா ஒரு 12 கட்டம் போட்டு அதில் வந்து வார்த்தைகளை ஒப்புவாங்க. நம்ம வார்த்தைகளை ஒப்பி பரீட்சை எழுதி பாஸ் மார்க் வாங்கணுன்றதுக்காக இந்த கோர்ஸில் நம்ம நீங்களாம் ஜாயின் பண்ணலை. நீங்களாம் பேசணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்போ நமக்கு தேவையது என்ன? ஆனால் பேசுறதுக்கு திடீர்னு ஒரு வார்த்தைன்னா எந்த வார்த்தை? அதுக்கு பேர் வச்சுருக்கோம் அவ்வளோதானே தவிர ரொம்ப டீப்பாலாம் கிராமர் பார்க்க வேண்டாம். நான் எவ்வளோ மேம்போக்காக போயிட்டுருக்கோன்னு உங்களுக்கே தெரியுது. இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த வாக்கியம் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு தெரியணும். இப்போ பாருங்கள், இந்த மெயின் டிவிஷன்ஸ் வந்து 4 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 4 டிவிஷன் என்னன்னு கேட்டால், 1 சிம்பிள், 2வது கண்டினியூஸ், 3வது பர்ஃபெக்ட், 4வது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இங்கிலீஷ் கிராமர் 4 பெரிய பிரிவில் அடங்கியிருக்கு. சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். என்னது? இந்த டென்சஸ் வந்து 4 டிவிஷனாக பிரிஞ்சிருக்கு. இந்த 4 டிவிஷன்ஸையும் நம்ம ஒரே நாளில் பார்க்க போகிறது இல்லை. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போகிறோன்றத இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அத்தனை ஈஸியாக புரிஞ்சிடும். ஆச்சுங்களா? இப்போ இது எழுதிட்டிங்களா? சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆச்சா? அத்தனையும் இங்கே இருக்குது, போர்ட்லேயே இருக்குது. அத்தனையும் போர்ட்லேயே இருக்குது. இப்போ கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் எழுதிக்கிங்க இல்லையா? இப்போ ஒன்று பண்ணுங்கள். இதை போல் ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு எல்லாம் மெயின் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போவே சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த மெயின் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுற அத்தனை சென்டென்ஸுமே சிம்பிள் சென்டென்ஸ். இது சிம்பிள். எப்பெல்லாம் ஐஎன்ஜி வருதோ அது கண்டினியூஸ். எங்கெல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருதோ அதெல்லாம் பர்ஃபெக்ட். புரியுதா? ஸோ சிம்பிள் இங்கே இருக்கு, கண்டினியூஸ் இங்கே இருக்கு, பர்ஃபெக்டா இங்கே இருக்கு. இப்போ அடுத்த கேள்வி ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி அது? சார் கடைசியில் இருக்கிற அந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸை காணுமே. கவலையே பட வேண்டாம். பர்ஃபெக்டை பார்த்துட்டு கண்டினியூஸையும் ஒன்றா சேர்த்தா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் அதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதான் வந்து யூஸில் இருக்குது. இப்போ அதை கூட சில பேர் யாரையும் யூஸ் பண்ணுறதில்ல. ப்ரெசன்ட் கண்டினியூஸை அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். நிறைய முக்கியமான சாப்டர்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஐடியா இருக்கா? சரி, இப்போ நீங்கள் எனக்காக ஒரு வேலை செய்யணும். என்ன தெரியுமா? இதை எழுதிட்டிங்களா? இப்போ நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சாப்டர் சிம்பிள். இப்போ நான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன். அதனால் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா எழுதிங்க. சார் நீங்கள் எழுதிட்டிங்களா? கடைசியில் இது எழுதினேன், அதை எழுதிட்டுருக்கீங்களா? எழுதுங்க, சீக்கிரம் எழுதுங்க. சிம்பிள்னா அதில் மெயின் வர்பு தான் வரணும். கண்டினியூஸில் அதில் ஐஎன்ஜி தான் இருக்கணும். பர்ஃபெக்ட்னா அதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் அது கண்டினியூஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் அது வந்து பர்ஃபெக்ட்டு, மெயின் வர்ப்ஸ் வந்தால் அது சிம்பிள். ஈஸியாக இருக்கா? புரியுதா? சரி, எது வரை எழுதிருக்கீங்க? பர்ஃபெக்ட் எழுதிட்டீங்களா? பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக நான் சொல்லிட்டேனே, ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? அழிச்சிட்டுமா? இன்னைக்கு சிம்பிள்ங்கிற தலைப்பு எடுத்துக்கலாமா? சிம்பிள் எடுத்துக்கலாமா? சரி, இந்த சிம்பிளில் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்களா? நான் இங்கே சிம்பிள்னு எழுதிட்டேனே தவிர 3 விதமாக இருக்குது பாருங்க. சிம்பிள் 1, 2, 3 விதமாக இருக்கா? இதுக்கு தனித்தனி பேர் உண்டு. சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர். இது பாருங்க,
ஒன்றும் இல்லை, எல்லாம் இங்கே தான் இருக்குது. சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் பாஸ்ட்டு, சிம்பிள் ஃபியூச்சர் இங்கே இருக்கா, எல்லாத்தையும் எழுதியாச்சு. இதில் நாம் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய சாப்டர் என்ன தெரியுமா? சிம்பிள் ப்ரெசன்ட். இன்னைக்கு தலைப்பு என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட். எழுதிட்டுமா? சிம்பிள் ப்ரெசன்ட். இது வரைக்கும் நாமளும் பீவர்ப்ஸ் பற்றியெல்லாம் டீல் பண்ணிட்டு வந்தோம், எல்லாம் பண்ணோம். அவ்வளவு டீப்பாக நம்ம போகலை. இனிமேல் என்ன பண்ணுவோன்னா, நமக்கு ஒரு வார்த்தையை, நம்ம ஒரு வாக்கியத்தை பேசுகிறோன்னா அது நமக்கு நல்ல தெரிஞ்ச வாக்கியமாக இருக்கணும். ஏதோ மனப்பாடம் பண்ணியெல்லாம் ஒப்பிக்க முடியாது, பேச முடியாது. இங்கிலீஷில் மட்டும் அந்த தப்பு ஷார்ட்கட் மெத்தட் போகவே போகாதீங்க. இந்த சென்டென்ஸை நான் யூஸ் பண்ணுறேன்னா இது பர்ஃபெக்டாக எனக்கு தெரியும், இதான் சென்டென்ஸ்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். எப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் வந்துடும். இதில் புரியாத புதிர் எதுவுமே இல்லை. இதில் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ். பேரே வச்சு பாருங்களேன். நானா சொன்னேன், அவனே பேர் வச்சுருக்கான் சிம்பிள். எவ்வளோ அழகாக வச்சுருக்கான் பாருங்கள். இந்த சிம்பிளில் இப்போ என்ன பண்ணோம், கிராமர் மொத்தம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு இருக்குது. அதில் சிம்பிளை மட்டும் எடுத்துகிட்ருக்கோம். சிம்பிளில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர்னு இருக்குது. அதில் சிம்பிள் ப்ரெசண்ட்டை மட்டும் எடுத்துகிட்ருக்கோம். சிம்பிள் ப்ரெசண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு யூசேஜ்னு ஒன்று கொடுக்க போகிறேன். என்ன எதுக்கு சொல்ல வரேன் இவ்வளோ தூரம்? இனிமேல் ஒரு சாப்டர் ஆரம்பிக்கும் போது யூசேஜ்னு ஒன்று கொடுக்க போகிறேன். ஹவு டு ஃபார்ம் எ சென்டென்ஸ் அண்ட் வேர் டு யூஸ் இட். அதானே மெயின். நமக்கு சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படி, அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அமைச்சு வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நம்மளும் தான் பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது ஒர்க் புக்கு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது எழுதி வச்சோம். அத்தனையும் நமக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருதானா? வருதா? இல்லையே. அதே மாதிரி இது ஒன் ஆஃப் த கோர்சஸாக போயிடக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இது. இப்போ பாருங்களேன், யூசேஜ்னா என்ன அர்த்தம்? உபயோகம்னு பேர். யூசேஜ்னா உபயோகம்னு பேர். இதுக்கு ரெண்டு யூசேஜ் தான். மெயினாக பார்த்தீங்கன்னா இது 2 யூசேஜ் தான். ஒன்று, கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மேக்கிங் ரிக்வெஸ்ட். கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் மேக்கிங் ரிக்வெஸ்ட். கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் மேக்கிங் ரிக்வெஸ்ட். ரெண்டாவது, talking about our habitual activities. Talking about our habitual activities. இப்போ எல்லாரும் சின்ன சந்தேகம் வரும். ஹேபிச்சுவல்னா ஹேபிட்டுங்கிற வேர்டு இருக்கு, இங்கே இருக்க. அது ஹேபிச்சுவல்னா என்ன அர்த்தம்னா வழக்கமாக நடைபெறும் செயல்கள். நாம் வழக்கமாக மேற்கொள்ளும் செயல்களை பற்றி பேசுதல். நாம் வழக்கமாக என்னென்ன செயல்களை செய்கிறோமோ அதை சொல்லுதல். இன்னொன்று முக்கியமாக இப்போவே சொல்லிடுறேன், இந்த வழக்கமாக செய்யும் செயல்களை பற்றி அதிகமாக பேச வேண்டாம், தேவையும் இல்லை. நமக்கு நாம் சொல்ல தயாராக இருந்தாலும் கேட்கறதுக்கு யார் இருக்காங்க? நான் காலையில் 5:30 மணிக்கு எழுந்திருக்கிறேன். சரி, இப்போ என்னன்றதுக்கு? நான் எப்போதுமே ஹமாம் சோப்போடு தான் குளிக்கிறேன். குளி, எனக்கு என்ன அதை பற்றி? நான் பஸ்ஸில் தான் போகிறேன். சரிப்பா, இப்போ என்னன்றதுக்காக எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்லை. சும்மா அந்த வாக்கிய அமைப்புக்கு இது தேவை. இந்த வாக்கிய அமைப்பை கற்றுக்கிட்டேன்னா இதான் பாஸ்ட் டென்ஸாக மாறப்போகுது, இதான் ஃபியூச்சர் டென்ஸாக மாறப்போகுது. வர்ப்பம் மட்டும் மாற்றின போகிறோம். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், இதை எடுத்துக்கலாம். அதுக்கு இதை முடிச்சுட்டு அப்புறம் இது வரலாம். சரியா? சரி. இந்த 12 கட்டம் போடாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டு போகிறத நீங்கள் கவனிச்சு தானே வரீங்க. எப்படி கொண்டு போக போகிறோம் இந்த சாப்டரை? முதல்ல இதை பார்க்க போகிறோம். இதை பார்த்து முடித்தோடனே இது வருவோம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சிம்பிள் பாஸ்ட் வரும். அதுக்கப்புறம் சிம்பிள் ஃபியூச்சர் வரும். இப்போ சிம்பிள் எல்லாமே முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? சிம்பிள் முடிஞ்ச கண்டினியூஸ் வரும். கண்டினியூஸ் முடிஞ்சோன்னா பர்ஃபெக்ட், அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸு, எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சிடும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வாட் டு யூ மீன் பை கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் என்ன?
யூ ஆர் ஆஸ்கிங் சம்படி டு டூ சம்திங், தட்ஸ் ஆல். யூ ஆர் ஆஸ்கிங் சம்படி டு டூ சம்திங். ஓகே, இதெல்லாம் எழுதி முடிச்சிருங்க. எழுதிட்டிங்களா? சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் பாஸ்ட்டு, சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ப்ரெசண்ட் எடுத்துக்கிறோம். சிம்பிள் ப்ரெசண்ட்டில் யூசேஜ்னு பார்த்து கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு பார்த்துக்கிறோம். இந்த கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுங்கிறது இப்போ ஆரம்பித்து அடுத்த செஷன் வரலும் போகும், அதுக்கு அடுத்த செஷன் வந்தாலும் வரும். அவ்வளோ பெரிய சாப்டர் இது. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷில் பேசணும்னு ஆர்வம் உள்ள அத்தனை பேருக்கும் ரொம்ப தேவையான சாப்டர் இது. முதல்ல எடுப்பில் ஒரு மேடையில் நின்று பெருசாக பேசலாம் முடியாதுங்க. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் யூ ஹேவ் டு கெயின் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும், என்னால் இங்கிலீஷில் பேச முடியும். அதனால தான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரொம்ப டீட்டெயிலாக டீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எல்லாத்தையும் எழுதி வச்சதோடு இல்லாமல் உங்கள் பிரதர்கிட்டையோ, உங்கள் சிஸ்டர்கிட்டையோ, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ சின்ன சின்ன வார்த்தைகளை எடுப்பில் பெருசாக பேச ஆரம்பிக்காதீங்க, முடியாது. 300-400 படிக்கட்டு உள்ள ஒரு மேலே ஒரு மலையில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகணுன்னா முதல் படிக்கட்டுலேருந்து ஆரம்பிக்கணும் ஆச்சுங்களா. 10 படிக்கட்டாக தாண்டேன்னு சொல்ல முடியாது. அதனால் மெதுவாக போகலாம், ஒன்றும் அவசரமே இல்லை. ஓகே, சரிதானே? சரி, இப்போ முதல்ல கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிடலாமா?